விவசாய சொந்தங்களுக்கும் பட்டுப்பூச்சி விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிசிஎம் ப்ளீச்சிங் பவுடரை பற்றி பார்க்க போகிறோம். இது நமக்கு எப்படின்னா செட்டு க்ளீனிங் ஏஜெண்ட்டாக பயன்படுது. இது நம்ம செட்டை எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண வைக்கிறோமோ க்ளீனிங்காக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். புழு வரும்போது கிருமிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா புழு நம்ம வளர்க்கறதுக்கு சின்ன புழுவாக தான் இருக்கும். அதில் கிருமி டக்குன்னு தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணவே செய்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு கிரேடாக இருக்கணும். எந்த ப்ளீச்சிங் பவுடர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிரேடாக இருக்கணும். செகண்டு தேர்டு இருந்தால் குவாலிட்டி வாசியாக ஃபஸ்ட்டு கிரேடாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். செகண்டு தேர்டுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பெனிஃபிட் இல்லாமல் போகலாம். ஏன்னா கிருமி சரியாக சாகாமல் இருக்கலாம். அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு கிரேடான்னு பார்த்துக்கோங்க ப்ளீச்சிங்கு விவசாயிகளுக்கு. ஏன்னா நம்ம கிரவுண்டு ஃப்ளோரே சுத்தமாக இல்லைன்னா மேலே கிருமி நம்ம என்ன தான் இது கொடுத்தாலும் அது புழுவை தாக்க தான் செய்யும். அதனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கிரேடு பவரான ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். நல்ல